ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் ஆணையாளர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அலுவலகம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து 20-2-2026 சர்வதேச நீதிக்கான நீண்ட தூர பயணம். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் யுத்தம் முடிவடைந்து 16 வருடங்களை கடந்தும் தொடர்ச்சியாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை கிளிநொச்சி மாவட்டத்திலே கந்தசாமி கோயில் முண்டலில் 22-2017 அன்று ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இன்றுடன் 3287 நாட்களை கடந்தும் எந்தவித பதிலும் நீதியும் கிடைக்கப்பெறவில்லை. நாம் தள்ளாடு முதிர்ந்த வயதிலும் நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம். பிள்ளைகளை தேடி அலையும் தாய்மார்களாகிய எங்களின் கண்ணீருக்கு என்ன பதில்? மீண்டும் சர்வதேச நாடுகளுக்கு நாம் வலியுறுத்துவது, யுத்தத்திற்கு முன்பும் பின்பும் எமது தமிழ் இனத்துக்கு நடைபெற்ற இன ஒடுக்குமுறையின் மிக உச்சபட்சமாக 2009 ஆண்டு நடைபெற்ற இறுதி யுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த இன அழிப்பு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. நாமும் மனக்கண் முன்னே பார்த்து சொல்லன்னா துயரத்தை அனுபவித்தோம். அது மட்டுமன்றி இன்றும் இன ஒடுக்குமுறைக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றம் காரணமாக டிட்வா புயலில் ஏற்பட்ட பேரழிவுக்கு சர்வதேச நாடுகள் காட்டிய அக்கறை போல ஏன் ஒரு நாட்டின் போரின் போது ஆயிரக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள், சிறு குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இளைஞர்கள், யுவதிகள், வயது முதிர்ந்தவர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது அமைதி காத்தார்கள்? அப்போது நடைபெற்றது மனித உரிமை மீறல் இல்லையா? உங்களின் மனித உரிமைகள் செயற்பாடுகள் அன்று ஏன் அமைதி காத்தது? யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு சரணடைந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான சிறு குழந்தைகளுடன் குடும்பமாகவும் இராணுவத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கானோர் வடக்கு கிழக்கு இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டார்கள். வெள்ளை வானில் கடத்தி செல்லப்பட்டார்கள். விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர்களுக்கும் என்ன நடந்தது, அவர்களை என்ன செய்தார்கள் என்பதனை யுத்தம் முடிவடைந்த பின்பு ஆட்சிக்கு வந்த 5 அரசுகளிலும் எந்த அரசும் இதற்கான பொறுப்பு கூறவில்லை என்பதை நாம் திட்ட தெளிவாக கூற முடியும். ஏனென்றால் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தமது இராணுவத்தை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள். இரண்டும் நடைபெறாத இடத்தில் எப்படி பொறுப்பு கூறல் நடைபெறும்? சர்வதேச சமூகத்திடம் நான் கேட்டுக்கொள்வது, கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிகளில் இருந்து எடுக்கப்பட்ட மனித எச்ச எலும்புக்கூடுகளுக்கு முறையான சர்வதேச நிபுணத்துவர்களின் பங்களிப்புடன் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். குறிப்பாக புதைகுழிகள் பல மூடப்பட்டுள்ளன. தற்போது செம்மணி புதைகுழிக்கான அகழ்வு பணி இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. எனவே அதற்கான சர்வதேச தலையீடு அவசியம் என்பதனை வலியுறுத்தி நிற்கின்றோம். படுகொலையை செய்யும் இராணுவத்திற்கு பதவி உயர்வு வழங்கும் நாட்டில் எமக்கான நீதி வழங்கப்பட மாட்டாது. எனவேதான் நாம் சர்வதேச நீதி கேட்டு 3287 நாட்களை கடந்து போராடி வருகின்றோம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சாட்சியமாக இருந்த 400க்கும் மேற்பட்ட தாய் தந்தையை இழந்து நிற்கின்றோம். அவர்களின் பிள்ளையின் உண்மை நிலை அறியாமல் ஏக்கத்துடன் மரணித்து விட்டார்கள். மிகுதியாக எஞ்சிருக்கும் சாட்சியங்களாக இருக்கின்ற நாங்களும் இறப்பதற்கு முன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என கண்டறியும் சர்வதேச சிறப்பு சுயாதீன விசாரணையை வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே பின்வரும் கோரிக்கைகளையும் முன்வைக்கின்றோம். அதில் ஒன்று, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும். அரசியல் கைதிகள் நிபந்தனையின்றி உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தையும் அத்தோடு புதிதாக அமல்படுத்த இருக்கும் பயங்கரவாதத்தில் இருந்து பாதுகாக்கும் சட்டங்களும் 2 சட்டங்களும் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் மூடப்பட வேண்டும். வடகிழக்கில் மனித புதைகுழிகள் அகழ்வு பணியை கண்காணிக்க சர்வதேச நிபுணர்களின் தலையீடு வேண்டும். பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் புலனாய்வு துறையின் அச்சுறுத்தல் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பௌத்த மயமாக்கல் நிறுத்தப்பட வேண்டும். எமது தாயகத்தில் பல சுரண்டல்கள் நிறுத்தப்பட வேண்டும். அனைத்து வகையான தாயகத்தின் மேற்கொள்ளும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். இந்த அறிக்கையினை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி, வடக்கு கிழக்கு மாகாணத்தின் தலைவி யோகராசா கனகரஞ்சினியும்,
வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வடக்கு கிழக்கு செயலாளர் சிவானந்தன் எரிதாவும் செயலாளரும் இந்த அறிக்கையை கையொப்பமிட்டு இது ஐநாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் வைத்து கடத்தி செல்லப்பட்டவர்கள், வைத்தியசாலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டவர்கள், வைத்தியசாலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டவர்கள், வைத்தியசாலையிலிருந்து எடுத்து செல்லப்பட்டவர்கள் சர்வதேச நீதியே, சர்வதேச நீதியே, சர்வதேச நீதியே. கொஞ்சம் மீன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.